வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடகலக்கணம். குரு பகவான் சூரியன் நட்சத்திரமான கிருத்திகையிலிருந்து சந்திரன் நட்சத்திரமான ரோகிணிக்கு ரிஷபராசியில் ஜூன் 13ஆம் தேதி பிரவேசிக்கிறார். ஆகஸ்ட் 20 வரைக்கும் குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பலனை தர்றார். கடக லக்னத்துக்கு அதிபதியே சந்திரன் தான். நம்ம லக்னாதிபதியினுடைய சாரத்துல குரு போறார். அதனால 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஸ்தானம், லாபஸ்தானம். உறவுகள் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு உறவுகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதுல சந்தோஷத்தை கொடுத்து நல்லது கொடுக்கிற ஸ்தானம் 11ஆம் இடம். அந்த வகையில அகம் சார்ந்து நன்மைகள் நல்லா நடக்கும். அகம் சார்ந்து அப்படின்னா உறவுகள், மன கிளர்ச்சிகள், மன எண்ணங்கள், மன ஓட்டங்கள், எதிர்பார்த்த நிகழ்வுகள், இதெல்லாம் உறவுகள் சார்ந்து மனம் சார்ந்து சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ ஒரு குழந்தைகள் கூட மகிழ்ச்சியா இருக்கிறது, திருமணம் நிகழ்வு, குழந்தை பிறப்பு நிகழ்வு, சுப காரியங்கள், இதுக்கெல்லாம் ஒரு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால இது நமக்கு அகம் சார்ந்து நன்மையை தரும். இப்போ சந்திரன் அப்படின்றது 3, 7, 11 சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு. 3ஆம் இடம் தகவல் தொடர்பு, ஆவணங்கள், இது சம்பந்தப்பட்டது. 7ஆம் இடம் திருமணஸ்தானம், கணவன் மனைவி உறவு, சமூகத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ். 11ஆம் இடம் என்பது நண்பர்கள், மன திருப்தி மற்றும் மூத்த சகோதரி சகோதர வகை. இப்ப இந்த விஷயத்துக்கு சாதகமாக இந்த 2 கிரகமுமே வேலை செய்யும். இப்ப குரு குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் நம்ம லக்னத்திலேயே 4ஆம் பாதம் இருக்கு. ஆனா 4, 8, 12 தான் 3 பாதங்கள் அதிகமா இருக்கு. அந்த 4, 8, 12க்கு 12ஆம் இடமாகவும் 8ஆம் இடமாகவும் 4ஆம் இடமாகவும் இந்த குரு அமைஞ்சதுனால கெட்டது கெட்டு போகுது. அதனால கெடுதல் பண்றக்கூடிய ஆற்றல் குருவுக்கு இல்லை. நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இதை எடுத்துக்கொண்டு நம்ம என்னெல்லாம் திங்க் பண்றோம், நம்ம அறிவு சார்ந்து, படிப்புகள் சார்ந்து நம்ம போடக்கூடிய திட்டங்கள், இதையெல்லாம் செயல்படுத்தலாம். புதுசா படிப்புக்கு ஜாயின் பண்றது, குழந்தைகள் கல்வி, இது எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட் கொடுக்கும். கலைகள்ல ஆர்வம், கம்யூனிகேஷன், கமிஷன் வகை தொழிலில் இருக்கவங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க, ஆன்மீக தொழிலில் இருக்கவங்க, இது எல்லாத்துக்குமே நன்மை செய்யும். வேலை சார்ந்து ஒரு பேங்கிங் செக்டாரு, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில், நிதி நிறுவனம், ட்ரஸ்ட்டு, இது மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும், சட்டத்துறை நீதித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் சிறப்பான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய. குழந்தைகள் நலம், அரசு துறையில் இந்த மாதிரியான பப்ளிக் சர்வீஸ் இதில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். 67 நாட்கள், ஜூன் 13 ஆகஸ்ட் 20 வரைக்கும் குரு சந்திர யோகமா நமக்கு செயல்பட போகுது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நம்ம ஜனன ஜாதகத்துல செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம பிறந்த ஜனன ஜாதகப்படி குரு நல்லவரா கெட்டவரா, சந்திரன் நல்லவரா கெட்டவரா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் அக்யூரேட்டா நமக்கு பலன் கிடைக்கும். இப்ப குரு 12 பாவங்கள்ல நமக்கு 1, 3, 5, 7, 9, 11 பாவங்கள் தொடர்பாக அவர் அதிகாரியாக வந்தால் உறவுகள் சார்ந்து நன்மைகளை செய்வார். ஸ்மார்ட் ஒர்க்கு, கமிஷன் வகை, கலைகள் துறை, இவற்றிலெல்லாம் நன்மைகள் செய்வார். 2, 6, 10 பாவங்களுக்கு அதிகாரியாக வந்தால் உற்பத்தி சார்ந்த துறை, சொந்த தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக ஒரு டெவலப்மெண்ட்ஸு, இதுக்கெல்லாம் அதிகாரியாக வர்றார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல வரும் பொழுது அந்த பாவங்களுக்கான நன்மைகளை செய்வார்.
அதே 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் அதிகாரியாக வந்துவிட்டால் அவருடைய திசை நடந்தால், புத்தி நடந்தால், அந்தரம் நடந்தால் அதுல கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து விடுவார். அதனால நம்ம ஜனன ஜாதகத்துல அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத பார்த்துட்டு இதை நம்ம டேலி பண்ணிக்கணும். ஜென்ரலா சொல்லும் பொழுது, பொது பலனா சொல்லும் பொழுது 11ஆம் இடம் லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது, உறவுகளுக்கு நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். சரி, இந்த 11ஆம் பாவம் எதுக்கு கெட்டதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலதனம் பண்றதுக்கு விடாது, 2வது வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு விடாது, வெளிநாடு சார்ந்த ஒரு பெர்மனன்சி வாங்கறதுக்கு விடாது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் பாதகமா இருக்கு. அதே போல வீடு வாகனம் இடம் வாங்கிறது, இது மாதிரி விஷயத்துக்கு, வீடு கட்டுறது, இதுக்கு கொஞ்சம் நெகட்டிவா செயல்படும் இந்த காலகட்டத்துல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தை தள்ளி போட்டுக்கணும். நமது ஜனன ஜாதகத்துல வீடு கட்டுறதுக்கு உண்டான காலம் நேரம் எல்லாமே திசாபுத்தி தான் நடத்தி கொடுக்கும். அந்த திசாபுத்தியோட இந்த கோச்சாரமும் ஒத்து போகும். திசாபுத்தி 75% வேலை செஞ்சதுன்னா கோச்சாரத்துல 25% அதை சப்போர்ட் பண்ணும். இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணலன்னா திசாபுத்தியில் இருக்கிற பலன் கூட உடனடியா நடக்காது. அப்ப எப்ப நடக்கும்னு நிர்ணயம் பண்றதுக்கு கோச்சாரத்தினுடைய சக்தி தேவை. அந்த வகையில எந்தெந்த பாவங்களுக்கு இப்ப இந்த 11ஆம் இடம் நன்மை செய்யும் அப்படிங்கறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பேசிக்கலாவே 11 அப்படிங்கிறது எல்லா கட்டங்கள்லையும் எல்லா பாவங்கள்லையும் விட அது ஒரு காமனா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, வெற்றியை கொடுக்கக்கூடியது, லாபத்தை கொடுக்கக்கூடியது, நமக்கு விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடியதுங்கிற வகையில இந்த குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல போறதுனால அது மிகுந்த நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நம்முடைய லக்னாதிபதி அப்படிங்கிறவர் சூரியன், நம்முடைய லக்னத்துல இருக்கிற நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது, சுக்கிரன், சூரியன். அப்ப இந்த 3 கிரகங்களும் நம்மளுடைய ஈடுபாட்டை குறிக்குது. அப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல இந்த கிரகங்கள் குருவோடையோ இந்த கோச்சாரத்திலேயோ சம்பந்தப்படும் பொழுது, இப்ப குரு சந்திரனுடைய நட்சத்திரத்துல போறாருங்கும் போது அங்க ஒரு தொடர்பு ஏற்படுது. அதனால இது அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு அந்த நட்சத்திரங்கள் தான் கணக்கு வரும். 12 பாவங்களுக்கும் அந்த 27 நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கம் ஆற்றலும் தான் வழி நடத்துது, நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி வைக்குது. அப்ப நம்ம பிறந்த ஜாதகத்துல அந்த தொடர்புகளை நாம டேலி பண்ணணும். நமக்கு சுய பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருந்து எந்த பாவங்களை தொடர்பு கொண்டு அது சாதகமா நன்மை தீமைகளை செய்யுதா அல்லது பாதகத்தை செய்யுதாங்கிறத நம்ம ஜனன ஜாதகத்தை பரிசீலித்து கொடுப்பினையை ஆராய்ந்து 12 பாவ கொடுப்பினைகளை தெரிந்து கொண்டு இந்த திசாபுத்தியை பயன்படுத்தி கோச்சாரத்தை பயன்படுத்தி நாம் ஜோதிடத்தை வளர்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.